பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பட்டாதாரருக்கு பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு பட்டாதாரர் ஒரு ஊர், ஒரு பட்டாதாரர் ஒரு ஊர் தனக்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்கு போராடுது. இந்த பட்டாதாரர் தனக்கான உரிமையை நிலைநாட்ட போராடுறது. இது போல 2 சம்பவம் இருக்கு. முதல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, நேற்று அயல்நாட்டிலிருந்து ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பொது கம்மா இருக்குது. இந்த கண்மாயில் பார்த்தீங்கன்னா வரத்துக்கால், அதாவது இன்புட் வந்து மிக சரியாக இருக்குது. தண்ணி வருவதற்கான அந்த இன்புட் வந்து மிக சரியாக இருக்குது. அது தண்ணி வரப்போக்குவரத்தில் அது நோ ப்ராப்ளம். ஆனால் கம்மாயிலிருந்து வெளியேறக்கூடிய அவுட்புட் அது பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த சறுக்குன்னு சொல்லி ஒன்று கட்டுவாங்க. தண்ணி கம்மா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்மா ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து வெளியில் ஏறி அடுத்த ஒரு கம்மாய்க்கோ அடுத்த ஊரணிக்கோ அடுத்த நீர்நிலைகளுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வடிவமைப்பை எங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கம்மா வந்து ரொம்பின உடனே இன்னொரு கம்மாய்க்கு தண்ணி போகக்கூடிய அந்த அவுட்புட் அது வந்து செதஞ்சிருச்சு. சரியான வழித்தடங்கள் இல்லாததுனால அதை பக்கத்தில் அந்த சறுக்கைக்கு பக்கத்தில் பட்டா லேண்ட் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க தண்ணியும் கம்மாயிலேருந்து வந்து இதாக ஓவர் ஆயிடுச்சு, சரி வெளியில் விடலாம்னா அதுக்கும் வழி விட மாட்டாங்க. ஆகவே கவர்மெண்ட் ப்ராப்பராக வந்து இதில் சறுக்கை கட்டணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சோம். அதன் அடிப்படையில் வந்து எங்கள் கம்மாய்க்கு வந்து அந்த அவுட்புட்டை சறுக்கை கட்டி தர்றதுக்கு கவர்மெண்ட் வந்தாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற பட்டா லேண்டுக்காரங்க வந்து இதில் கட்டக்கூடாது, இந்த இடம் வந்து எங்களுடைய பட்டா நிலத்தில் வருது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பதியோட காப்பியை வந்து அனுப்பியிருந்தார். இதில் இந்த நீர்பிடின்னு போட்டிருக்கேனே, இப்போ நீர்பிடிக்கு பட்டா கொடுக்கலாமனே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அப்போ இந்த 2000 இவங்க அந்த நீர்பிடிங்கிற பட்டா வந்து இவங்க பேருக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த நிலம் எப்படி இருந்துச்சு, எப்படி எந்த டிரான்சாக்ஷன் அடிப்படையில் இவங்களுக்கு பட்டா மாறுதல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னா, அப்போ இவங்க வந்து எப்படி வந்து ஒரு கம்மா புறம்போக்க அல்லது வந்து நீர்நிலையை வந்து நீர்பிடியாக இருக்கிறத வந்து மாற்றி தனக்கு பட்டா வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். இதில் 2 விஷயத்தை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீர்பிடி என்பது வேறு, நீர்நிலை என்பது வேறு. இப்போ நீர்பிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்குமே வந்து ஒரு கண்மாய்க்குள்ள 1 ஏக்கர் நிலம் கிடக்கு. அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இடம். அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கம்மாயில் தண்ணி ஏறிச்சு அப்படின்னா அந்த விவசாய லேண்டு பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்படி அதாவது தண்ணி ஓவர் ஆயிடுச்சு, கம்மாயில் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேண்டு கண்டிப்பாக வந்து விவசாயம் பாதிக்கப்படும். அந்த மாதிரி கம்மாயில தண்ணி ஏறி தண்ணி விவசாய லேண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை நீர்பிடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ரெக்கார்டில் குறிச்சு வச்சிருப்பாங்க. அதே நீர்நிலை, அது தனிநபருடைய லேண்டு. அதே நீர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான அந்த ஒரு கம்மா இருக்குது. அந்த கம்மா வந்து இத்தனை சதுர மீட்டர் பரப்பில் தான் அந்த கம்மா இருக்குது அப்படின்னா அந்த சதுர மீட்டர் பரப்புக்கு உள்ள யாராவது ஒருத்தர் வந்து அதை ஆக்கிரமம் பண்ணி வச்சிருந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து நம்ம அவங்கள வெளியேற்றுவதற்கு தாராளம் பண்ண முடியும். அந்த நீர்நிலை என்பது ஒரு ஊரணிக்கோ அல்லது ஒரு குளக்காலுக்கோ அல்லது ஒரு கண்மாய்க்கோ ஒரு ஏரிக்கோ சொந்தமாக கூடிய ஒரு இடம், அதுதான் நீர்நிலை. இந்த நீர்பிடி என்பது தனிநபர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீர்நிலை என்பது அரசாங்கத்தை தவிர வேற யாருமே அதில் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ள 2க்குமான வித்தியாசம். இப்போ எனக்கும் கூட நீர்பிடி பட்டா வந்து 1 ஏக்கருக்கு பக்கமாக இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் கம்மாயில தண்ணி ஏறிச்சுன்னா இந்த இடம் பாதிக்கப்பட்டோம்னு தெரியும். ஆகவே வந்து அரசாங்கத்திட்ட எந்த ஸ்கீமே நம்ம வந்து அதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது கம்மாய்க்குள்ள நம்ம விவசாயம் பண்றதுனால அது பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த நீர்பிடியெல்லாம் கணக்கில் எடுக்காம என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இழப்பீடுகளை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நீர்பிடிப்பட்ட டிரான்சாக்ஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த தம்பி வந்து சொன்னாரு. அப்போ அந்த நீர்பிடிப்பட்ட டிரான்சாக்ஷனை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னா, அந்த சர்வே நம்பரை போட்டு ஒருவேளை பத்திரத்தின் அடிப்படையில் பதிவு பண்ணப்பட்ட பத்திரத்தின் அடிப்படையில் அந்த தனி நபர்களுக்கு பட்டா மாறி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஈஸி போட்டு நம்ம செக் பண்ணலாம். அது ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த வழியா அவங்க பரம்பரை சொத்தா இருந்துன்னா அதுக்கு ஈஸியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் பட்டா மட்டும் அப்படி போய் காலங்காலமாக மாற்றி வந்திருப்பாங்க. இப்போ பட்டா டிரான்சாக்ஷன் பார்க்கறதுக்கு நம்ம வந்து எங்கே போனோம், வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கு. வட்டாட்சியர் அலுவலகத்துல போனீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு உள்ளதான் அந்த கோப்புகள் வந்து லைவ்ல இருக்கும். இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் வந்து பதிவாயிருச்சு, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து மேனுவல், அந்த மேனுவல் எல்லாமே என்ன ரெக்கார்டில் எழுதி என்ன பட்டாமரங்களுக்கான காப்பிகள் எல்லாமே செய்யலாம், கோப்புகளாக பராமரிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கோப்புகள் வந்து காலம், அதாவது ஒரு 10 வருஷம் பராமரிக்கிறாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோப்புகளை தூக்கி கொண்டு ஆவண காப்பகத்தில் அடுக்கி வச்சிருவாங்க. அதனால 2000 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பட்டாமரங்கள் சம்பந்தமானலாம் ஆவண காப்பகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது அழிக்கக்கூடாதுன்னு 2000 ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. அந்த பட்டாசு மாறுதல் சம்பந்தமான காப்பிகள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் அழிக்கக்கூடாது,
அது 2000 ஆண்டு போட்ட ஒரு ஜீவோ. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் உள்ள எல்லா கோப்புகளையும் பராமரிக்கணும். அது 3 நிலையில வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் கோப்புகளை பராமரிக்கணும், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாறக்கூடிய அந்த பட்டாமரத சம்பந்தமான கோப்புகளையும் பராமரிக்கணும், மாவட்ட ஆட்சியர் அலுவலக சார்பாக அந்த அந்த அங்கிருந்து பட்டாமரதம் நடக்குதுல அந்த கோப்புகளையும் பராமரிக்கணும். இது எந்த சூழ்நிலையும் அழிக்கக்கூடாது. நீங்க எப்ப வேணாலும் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த கோப்பு தேவைப்படும். ஏற்கனவே நம்முடைய கவர்மெண்ட் வந்து 2000 ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இன்ன வரைக்கும் அந்த கோப்பு இருக்கும் அப்படிங்கிற கான்பிடண்டா நான் வந்து உங்களுக்கு ஊர்ச்சிதமா சொல்ல முடியும். அந்த ஜீவோ வேணும்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2000க்கு அப்புறம் பட்டாமரதல் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதுலேயே விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கூட நீங்க என்ன செய்யலாம்னா அந்த ஜியோ வச்சு நீங்க உங்களுக்கான கோரிக்கைகளை நீங்க நிலைநாட்டிக்க முடியும். அதன் அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம்னா அரசாங்க அலுவலகம் போனாதான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது அதை எப்படி பார்க்குறது, அப்போ ஊர் மக்கள் வந்து அதை பார்க்குற வாய்ப்பு இருந்தால் யாரோ ஒருத்தர் மனு பண்ணி அதை பார்க்கலாம், ஆர்டிஐ வச்சு மனு வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கலெக்டர் சந்திங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கலெக்டர்லாம் ஏற்கனவே எங்கள் கிராம மக்கள் போய் சந்திச்சு வந்துட்டாங்க. சந்திச்சு வந்ததுக்கப்புறம் ஆய்வு பண்ணிட்டு அப்போ இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அதிகாரிகளும் அந்த வேலையை செய்ய மறுக்கிறாங்க. அப்படிங்கிற போது அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா, அடுத்து நமக்கான உரிமையை எங்க நிலைநாட்ட முடியும், நீதிமன்றம் தான். அடுத்து நீதிமன்றம் போய் இந்த மாதிரி வந்து நீர்பிடியில வந்து இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு நீர்பிடி பட்டம் தான் இருக்கு, அதே சமயத்துல இது நீர்பிடி பட்டா பார்த்தீங்கன்னா சர்க்கைக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற போது இதுக்கு அவுட்புட்டே இல்லைங்கிற போது இந்த கம்மா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எங்கிட்டு வந்து நம்ம தண்ணியை வந்து கழிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ வழித்தடத்தை உருவாக்குறதுக்கு அவுட்புட்டே இல்லையா, அவுட்புட் கம்மாய்க்கு இல்லாம எப்படி இருக்கும், அப்போ அந்த அவுட்புட்டை கண்டுபிடிச்சு எங்களுக்கு சரிக்கை கட்டித்தாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துல தான் நம்ம வந்து கிராம மக்கள் முன்வைக்கணும். அவர் பொதுநல வழக்கா போட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆர்டரை வாங்க அப்படின்னு சொன்னா ஆமா அதுக்காக நீங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த தம்பி சொன்னாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 2000க்கு அப்புறம் நீங்க பட்டாமரதல் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கோப்புகளை பராமரிக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஜியோ வந்து போட்டிருக்காங்க, அந்த ஜியோ அடிப்படையில் பார்க்கலாம். இல்ல நீங்க இந்த இதுல வந்து பட்டாமரதல் சம்பந்தமா இன்னொரு வழி இருக்கு, அது பத்திரப்பதிவு துறை மூலம் நடந்துச்சுன்னா ஈஸியை வச்சு நம்ம அந்த டிரான்சாக்சனை பார்க்க முடியும். ஸோ அந்த நிலம் யாருக்கு கை மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா ஒரு கண்மாய் அப்படின்னு இருந்தா வரத்துன்னு இருந்தா கண்டிப்பா வந்து வெளியேறுவதற்கான அவுட்புட், இன்புட்னு இருந்தா அவுட்புட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதான் ரூல். இப்போ எங்க கம்மாயெல்லாம் பக்கத்துல ஒரு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இன்புட் இருக்கு, தண்ணி வருவதற்கான வழித்தடம் இருக்கு. ஆனா தண்ணி போறதுக்கான வழித்தடம் கட்டியிருக்காங்க, தண்ணி போறதுக்கான அவுட்புட் கட்டியிருக்காங்க. ஆனா கம்மாயை சரியான மெஷர்மெண்ட் எடுத்து கட்டல. அந்த கம்மாய்க்கு இவ்வளவுதான் ஓவர்ஃப்ளோ ஆகும், அதுக்கு மேல ரெம்பிடுச்சுன்னா தண்ணி வெளியில போகணுங்கிற ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து சரியா சரக்கையெல்லாம் கட்டாம என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி எவ்வளவு தண்ணி ஏறினாலும் கம்மாயில உள்ள இருக்கிற எல்லா விவசாய லேண்டுமே பாதிக்கப்படும். ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கம்மாயில தண்ணியே நிக்காத அளவுக்கு இறக்கி என்ன செய்வாங்க, கட்டிடுவாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரே பட்டாளாண்டா இருக்கும், அந்த சறுக்கைக்கு பின்னாடி ஒரே பட்டாளாண்டா இருக்கும். அந்த பட்டாளாண்டுக்காரன் பூரா இந்த கம்மாயில தண்ணி பெருக பெருக இதுல தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுக்கு நம்ம அரசுக்கு என்ன செய்யணும், ஒரு கோரிக்கை நம்ம எல்லாருமா சேர்ந்து வைக்க வேண்டிய என்ன தேவைன்னா நீர்நிலைகளை பூரா மிக சரியாக அளவீடு செய்து மீண்டும் அளவீடு செய்து இன்புட் அவுட்புட்ல ஆக்கிரமிப்பு இருந்து அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி மிக சரியா நீர்நிலையை அரசு பாதுகாக்கணும். அதாவது முந்தைய இந்த திமுக ஆட்சியில், அதுக்கு முன்னாடி ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல அதாவது வந்து இந்த புத்தாக்க திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துல நிறைய கண்மாய்கள் ஊரணிகளை தூர்வாரினாங்க. உண்மையாலுமே அதை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு தூர்வாரினாங்களே தவிர வழித்தடங்களை மிக சரியா பராமரிச்சாங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த வழித்தட பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இருக்குது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது எங்க வழின்னு தெரியாமலும் இன்னைக்கு இருக்குது. அதனால அரசாங்கம் இதை கவனத்துல கொண்டு இந்த கிராமத்துக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதை போல எல்லா கிராமத்துக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை கிராம மக்களா ஊர் கூடி எல்லாம் சேர்ந்து பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அரசாங்கம் இதை வந்து மைண்ட்ல கவனத்துல வச்சு இதை முன்கூட்டியே செஞ்சுட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் யாரும் பெருமளவுல நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புறோம். இனி வருங்காலங்களில் மழை வேற ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிங்கிற கேட்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. அப்ப நீர்நிலைகளை மிக சரியா இருந்தாதான் நம்ம அதை வந்து சரியா வந்து தண்ணியை தேக்கி வச்சு நம்ம கோடை காலங்களில் மழை பெய்யாத நாட்களிலும் ஆடு மாடு இப்போ சகல ஜீவராசிகளையும் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கன்னா நாமளும் உயிர் வாழணும் அப்படின்னா நீர் ரொம்ப அவசியமானது. இது அரசாங்கம் கருத்தில் கொள்ளணும். இப்போ பட்ஜெட் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆல்ரெடி சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த நீர்நிலை சம்பந்தமான அறிவிப்புகளும் வருது. ஒரு வீடியோ ஷேர் பண்ற பொறுத்து தான் அது எப்படி ரீச் ஆகுங்கிறது பொறுத்து இருக்கு. ஓகேவா? அதனால இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போவோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கிராமத்திலும் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு போராடுவோங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்லதோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.